ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 250 மில்லியனுக்கும் அதிகமான ஓட்டுநர்கள் ஒரே மாதிரியான ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் உரிமங்கள் அறிமுகம், வாழ்நாள் உரிமங்களின் முடிவு மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் போன்ற முக்கிய மாற்றங்கள் 2028ஆம் ஆண்டுக்குள் நடைமுறைக்கு வரவுள்ளன. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் வெவ்வேறு விதமான உரிமம் செல்லுபடியாகும் காலம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடைமுறையில் இருப்பதால் அவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பிரசல்ஸ் முடிவு செய்துள்ளது. ஓட்டுநர் உரிம உத்தரவில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மாபெரும் சீர்திருத்தங்களின் மூலம் உறுப்பு நாடுகள் தங்களது தேசிய சட்டங்களில் இவற்றை இணைக்க 2028ஆம் ஆண்டு வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய மாற்றத்தின் மிக முக்கிய அம்சமாக ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்தப்படக்கூடிய டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவே முக்கிய தரமாக மாற்றப்படும். தண்டனைகள் மற்றும் உரிம தடை நடவடிக்கைகளும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் கடுமையாக்கப்படுவதால் ஒரு நாட்டில் உரிமம் ரத்து செய்யப்பட்டால் அது அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான உரிமத்தின் அதிகபட்ச செல்லுபடியாகும் காலம் 15 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் வாழ்நாள் உரிம முறை இதன் மூலம் முடிவுக்கு வருகிறது. உரிமத்தை பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் பார்வை மற்றும் இருதய பரிசோதனைகள் போன்ற அடிப்படை உடல் நல பரிசோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டு ஓட்டுநர்களின் தகுதி உறுதி செய்யப்படும்.